Hello guys, welcome back to the Python tutorial. இந்த மூவில நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், பைத்தான்ல அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து நிறைய வேலிடேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிடேஷன் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களோட ஒர்க். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் எழுத கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ப்ராக்டிக்கலி இதிலே கோட் சாம்பிள் இருக்குது, நம்ம இந்த ட்யூட்டோரியலோட கடைசியில் வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட் இஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு கேட்டால், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் த செட் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே, கேரக்டர்னா ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் நம்ம வச்சுருப்போம். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்ததுன்னா அது எனக்கு வேலிட், இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து டேட்டா இருந்தது அப்படின்னா அது எனக்கு வேலிட் இல்லை அப்படின்றதுக்கு. ஸோ மெயின்லி யூஸ்ட் ஃபார் வேலிடேஷன். இப்போ நம்ம இமெயில் வேலிடேஷன், மொபைல் நம்பர் வேலிடேஷன், இந்த மாதிரிலாம் வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸை காப்பி போட்டுட்டு நம்ம செக் பண்ணால் இமெயில் வேலிடாக இருந்தால் மட்டும் தான் உள்ள விடும். ஓகே, ஸோ பைத்தானில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஆர்இ அப்படின்னு சொல்கிற ஒரு மாடியூல் இருக்குது. நம்ம அந்த மாடியூல் யூஸ் பண்ணிட்டு நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸை ரன் பண்ணலாம். டேரெக்டாக ரன் பண்ண முடியாது, இம்போர்ட் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வேறு எந்த தேர்ட் பார்ட்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணவும் தேவையில்லை. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் பைத்தானில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, நான் கொடுக்குற டேட்டாவை நான் கொடுக்குற ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கரெக்டாக இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு சொல்லிட்டு வரும், தப்பாக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பை டிஃபால்ட்டாக மேட்ச் வந்து பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ பேட்டர்ன், எக்ஸாம்பிள் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தா 0 to 9 அப்படின்னு சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடலனாலும் பரவாயில்ல, நான் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் ஒரு வந்து இதுக்காக. ஓகே, ஸோ ஏடி அதுக்கப்புறம் 09 பக்கத்தில் வந்து கேப் போட்டிருக்கேன். ஸோ 0 to 9 அப்படின்னு என்ன அர்த்தம் வந்து 0 1 2 3 4 4 5 6 8 அதான் நம்பர்ஸ். ஓகே, 0 to 9 அது வந்து தான் 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 0லேருந்து 9 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏலேருந்து டினா என்ன அர்த்தம்னா ஏபிசிடி, அவ்வளோதான். அப்போ அதுக்குள்ளே மட்டும் இருக்கா அப்படின்றத பார்த்தேன். கேப்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் நாட்டு போட்டுக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எப்படி கோடு சாம்பிள்னா ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மகிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கணும். இந்த பேட்டர்ன் வந்து நான் மேட்ச் பண்ணி பார்ப்பேன். முன்னாடியே சொல்லியிருக்கேன், மேட்ச் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வரும், பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட அடுத்த வேலையை பார்க்க போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் இமெயில் வேலிடேஷன் போட்டிருக்கீங்கன்னா ட்ரூ நினச்சினா இமெயில் கரெக்ட், ஃபால்ஸ் நினச்சினா இமெயில் ஃபால்ஸ், அவ்வளோதான். ஸோ சிம்பிள், இந்த மாதிரி வந்து தான் இருக்காகும். ஓகே, ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் தியரியும் சரி ப்ராக்டிக்கலும் சரி ரொம்ப சிம்பிள், ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். தனியாக போட்டிருக்கிறதுக்கு காரணம் வேறு எப்போ வேணால் டக்குன்னு வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் கைஸ். நம்ம வந்து ப்ராக்டிக்கல் செஷனில் மீட் பண்ணலாம்.